சரி
நண்பா, இதோ என் தமையில இல்லற வாழ்க்கையில அவரோடு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது திருமணமாகி 4 மாத காலங்கள 5 மாத காலங்களாக போகுது. என் மனைவியாகப்பட்ட தெய்வ பத்தினியோடு நான் உறவாடி கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் என் தேவியாகப்பட்ட தெய்வ பத்தினியை கண்ணே தெய்வ பத்தினியை ஆமா நல்ல சாப்பாடு தான் போட்டாங்க தயிரோட அதனால என் குடும்ப டாக்டர் இருக்கிறாரு. டாக்டர் கொடுப்பாங்களா? டாக்டர் அப்பா, நான் தென்மதுரை இருந்து அப்பண்ண சாமி பேசுறேன். பாப்பா என்னங்க நீங்க தான் அப்பண்ண சாமியா? என்னங்க கூப்பிட்டீங்க? டாக்டர், என் மனைவி ஏதோ வாமிட் எடுக்கிறா, என்னன்னு பார்த்து சொல்லுப்பா. ஏப்பா, என் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட்டம் செய்கிறேன். என் மனைவி செக் பண்ற வரல நான் இங்கதானே இருக்கோம். வேலை கட்டாங்களா பணம் செலவு பண்ணி படிச்சிருக்கோம். செக் பண்ணும்போது எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பெத்தா பண்ணாலும் சரி ஒரு பெண்ணை தனிமையா விட்டுட்டு நாங்க உள்ள போக முடியுமா? வெளியே போக முடியுமா? செக் பண்றது எங்களுடைய உயிரை காப்பாத்துறது எங்களுக்கு தெரியும். வேலை கொண்டு இல்லாத நான் படிக்கிறேன். ஐயோ, நான் என் பிரச்சனை விட்டு நிற்க மாட்டேன். பயமா இருக்கா? ஒண்ணு கவலைப்படாதம்மா. ஆமா, மாங்காய் வச்சேன் தடி. செக்கப் பண்ணு. கற்பூதியா இருக்கிறேன். எப்படி கற்பூதியா இருக்கிறையா? அப்படின்னா என்ன? மாசமா இருக்கிற. எத்தனை மாசம்? மார்கழி மாசமா? 5 மாசம் ஆகும். சித்திரை மாசமா? குழந்தை 60 குழந்தை 5 வருஷம். எங்க இருக்குது குழந்தை? பவத்துல இருக்குதம்மா. இங்க வா, நான் ஒரு புத்தி பத்தி சொல்றேன். பொட்டப்பட்ட என்னது? இந்த குழந்தை பத்தி தெரியாதா? எப்பயுமே ஆனா நான் சொல்றேம்மா. எப்படி? எங்க மாமி அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போயிடுச்சு. முளைக்கட்டியா? என் கூட்டுக்காரி வந்து சோறு கட்டி கூட்டிட்டு போனாங்க. அப்பெல்லாம் கட்டிக்கு வருப்பதான் வளைகாப்பு. தம்பி வந்துக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. என்னத்துக்காக்கா வர சொல்றமா? ஆடு ஆடெல்லாம் ஊட்டாடு கிடக்குது, விட்டுட்டு வந்தா எப்படி இருந்தேன்? ஆடா புத்தி கட்ட மனுஷா, வந்துகிட்டு போய்கிட்டு இருந்தா தான் குழந்தை ஆபரேஷன் பண்ணாத பிறக்க முடியும், இல்லைன்னா ஆபரேஷன் பண்றதா ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிக்குது. பிரச்சனை எங்க வெளியே விட்டுறாத, நல்லா செக்கப் அடிக்கடி. என் வீட்டுக்காரர் வியாபாரத்துக்கு போகணும். ஆபரேஷன் பண்ணி இருக்கிறதா. ஐயோ, வியாபாரம் பண்ணலன்னா காசு இருக்காது. காசு இருக்கலாம், ஏத்த இறச்சிக்கிட்டே இருந்தா தான் பாசம் பிடிக்காது. ஆகட்டும் தம்பி. தம்பி இங்க பாப்பா. அண்ணா, இதோ உங்க அண்ணியாராகப்பட்டவர் கர்ப்பமா இருக்கிறார். ஆமாப்பா, அதனால இது சந்தோஷமா இருக்கு. அதனால இதோ டாக்டர் கூட்ட இருக்கிறோம். டாக்டர் எவ்வளவு செலவுன்னு காசு கொடுத்து விடுங்கப்பா. எவ்வளவு காசு உங்களுக்கு? செக்கப் பண்றதுக்கு மட்டும் 50,000 ரூபா ஆகுது. 50 இல்ல 60 வாங்கிட்டு போ. எவ்வளவு செலவாச்சு? 50,000 ரூபாங்க செக்கப் பண்றது. 1 லட்சம் எவ்வளவு வாங்கிக்கோ. உனக்கு கரெக்டா இருக்குல்ல? மீடியாவே இருக்கு. 100 ரூபாய் எச்சா இருக்கு. போ. ஆகட்டும் தம்பி. அண்ணா மனைவியாகப்பட்டவர் கர்ப்பமா இருக்கிறா. இந்த விஷயத்தை உங்களுடைய மனைவி சொல்லுங்கப்பா. சந்தோஷமா இருப்பாங்க. சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தோஷமா வச்சிருக்கீங்க.
சாமி சந்தோஷமான செய்தி. ஆமா. என்னங்க எப்படி இல்லாத சந்தோஷம்? ஐயோ எப்படி இருக்கு தெரியுமா? ஆமா. மாசமா இருக்கிறா. ஆமா. மாசமா இருக்கிறாடி. ஏய், அண்ணி மாசமா இருக்குது. நீ இல்ல. ஒண்ணே மாசமா இருக்குதா? ஆமா. மாசமா இருக்கிறா. சரி. சந்தோஷமா இருக்குது. எவ்வளவு சந்தோஷமா வச்சிருப்பேன்? இருங்க. ஒண்ணே மாசம் வந்தா உனக்கு எதுக்கு சந்தோஷம்? ஏய், செக்கப் மட்டும் 1 லட்சம் கொடுத்து வந்துரு உங்களுக்கு. என்னது? செக்கப்புக்கு இங்க வாங்க. டெஸ்ட் பண்ணு. ஐயோ ஐயோ மண்ணா ஏங்க? என் அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பணம் போனா போச்சாது மாசமா இருக்கிறா அது எனக்கு சந்தோஷம் உனக்கு என்ன அறிவுக்குதா இல்ல சோறு தினா இல்ல புரோட்டா கடை எடுத்தேன் நீ? ஏங்க? மண்ணா சாமி உன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டுறேன் அவளுக்கு பண்ணிட்டீங்க. நீங்க கொண்டகிட்ட போயினா இருங்க அக்கா அங்க வா வா. அக்கா வாங்க. இங்க வாடிங்க நீங்க போங்க அந்தாங்க. ஏண்டி? அக்கா மாசமா இருக்கிறாரா அதனால 1 லட்சம் ரூபாய் செலவா செக்கப்புக்கு. செக்கப்புக்கே 1 லட்சம் செலவுன்னா எங்க இருக்குது நாடு எல்லா காசும் அவளுக்கே செலவு பண்ணிட்டா நாளைக்கு நாம புள்ள பேத்தா நம்மளுக்கு யார் செலவு பண்ணுது? நம்ம பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது? நம்மளுக்கு 1 லட்சம் 3 லட்சம் ஆச்சு. ஆச்சு இந்த 3 லட்சத்தை நம்ம போய் எங்க சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்கிறது? அதனால என்ன செய்யணும் தெரியுமா என்ன சொல்லணும்? நீ சொல்லு பார்க்கலாம். அக்கா தங்க இவளை இப்படியே விட்டா ஆகாது விடக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா சாமி மன்னா சாமி எல்லா காசும் அன்னைக்கு செலவு பண்ணது நியாயம். ஆமா. செஞ்சிட்டீங்க. நாளைக்கு நான் மாசம் ஆயிட்டுன்னு வச்சுக்கவே எனக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு யார் செலவு பண்றது? எப்படி எங்க காசு இருக்கு? எப்படி பண்றது? அண்ணங்கிட்டே தன காய்ச்சலாங்குது எல்லாம் அவங்கள்ட்ட ஒண்ணுக்கு போய் அண்ணங்கிட்ட கையேந்து நிக்க முடியுமா? ஏன்டி என் அண்ணன் இருக்கிறாரு என்கிட்ட எல்லாம் காய்ச்சி இருக்கு செலவு பண்ணிக்கலாம் என் அன்னைக்கு குழந்தை பிறக்கட்டும் சந்தோஷம் இங்க பாரு. பாருங்க ஒரு நிமிஷம். நான் சொல்ற மாதிரி கேட்கலனா உண்டா நீ வெளியே தான் போடணும். மண்ணா உன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் செக்கப் மட்டும் 1 லட்சம்ன்றீங்க ஆமா அதனால ஒன்ன மட்டும் வீதி வியாபாரத்துக்கு போறாரு அதனால நீங்களும் வியாபாரத்துக்கு போனா நீங்க 1 லட்சம் சம்பாதிச்சு வந்தா நம்ம குடும்பம் பெருசா இருக்கணும்ல அது தெரியாதா இது மண்டை பேசுது இல்ல. கரெக்ட் தான். எங்க ஏன்னா அண்ணன் எங்களை வந்து எங்கேயும் வெளியில அனுப்பவே இல்லை. வியாபாரத்துக்கு அனுப்பவே இல்லை. ஏறி ஒரு தாண்டி போகவே இல்லை. அதனால நாங்க அண்ணன் சொல்லி ஏற்பாடு பண்றேங்க. நீங்க 2 பேரும் என்ன வியாபாரம் பண்ண கத்துக்கணும். அப்படியா ஆமா. அவரே விட்டால் ஆக்கிப்படாது ஆமா. அதனால நாங்களும் வியாபாரத்துக்கு நீங்க தனித்தனியா போய் 2 பேரும் சம்பாதிக்க கத்துக்கணும். ஓ நம்ம கையில் 4 காசு வேணுமில்ல. எத்தனை நாள சம்பாதிச்சு அண்ணன் தானே கொடுத்தீங்க? நீங்க அண்ணன் தானே வாங்கி செலவு பண்ணீங்க. நீங்க எல்லா காசு செலவாகி போயிட்டா நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை வச்சு எப்படி பொழைக்கிறது? எப்படி பண்ணி பண்றது? அதனால நீங்க தனியா 2 பேரும் போய் வியாபாரம் பண்ணி கத்துக்கணும். நீங்க 4 காசு சம்பாதிக்கணும். சாமி இதெல்லாம் தேவையில்லாத நம்மளுக்கு இருக்கிறது ஒரு குடும்பம் அதனால நம்ம தனித்தனியே குடும்பம் பண்ணா அடி ஐயா இதே மறந்துட்டு தனித்தனி பண்ற சாமி தனித்தனியே குடும்பம் தான் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தா தனித்தனியா நம்மளுக்கு பணம் சேரும் இன்னைக்கும் ஒட்டு இல்ல அது மட்டும் இல்லைங்க. நீ நான் பாரு நம்ம தங்கறதுக்கு தனியார கொடுத்துக்கிறாங்க. ஏங்க சாப்பாடுல ஒண்ணா செஞ்சுக்கலாம் என்ன போச்சு? குடும்ப பக்கத்து ரூம்ல பேசினா இந்த ரூம்ல காது கேக்குது. எப்படி சரி இருந்தாலும் இப்ப வந்து அண்ணனே விட்டு இருந்தா நாம படிக்க முடியாது அதனால வியாபாரத்துக்கு முடியாது அப்படியானா முடியாது. அப்ப எங்க ஐயா வீட்டுக்கு போற கூடாது இப்ப தனி குடும்பம் போறியா உன்னை விட்டு நான் எங்கடி போட்டுனானே ஐயா கேட்டுக்காங்க காடிய எங்க புறது தனி குடும்பம் போய் சம்பாதிச்சவங்க மட்டும்தான் இங்க இருப்பேன் இல்ல எங்க அம்மா கூட போற பேசிக்கலாமா? சரி மண்ணா தேவி இப்ப வியாபாரத்துக்கு நான் புதுச்சா போனா யாரும் வாங்க மாட்டாங்க அதனால அண்ணனே போட்டுமே முன்ன தனி குடும்பம் பண்ணி அப்புறம் வா அப்புறம் பேசிக்கலாம் வியாபாரத்துக்கு போறத பத்தி. அப்படியா சரி சரி கிளம்புங்க. அண்ணா தம்பி அண்ணா என்னப்பா அண்ணா என்ன முகவாட்டத்தோட வந்திருக்கீங்க? என்னது தைரியமா அண்ணன் கிட்ட கேட்கலாம். ஒண்ணும் இல்ல எங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு 6 மாச காலம் ஆயிடுச்சு. ஆமாப்பா திருமணம் செய்து 6 மாத காலம் ஆகுது. இது என்ன உனக்கு சந்தேகம்? அதனால தனி குடிக்கணும் மோசம் பண்றேங்க. என்னப்பா தனி குடிக்கணும் போனாலும் மோசம் பண்றேன். அதே தானே என் மனசுல தான் இருக்குது கல்யாணம் நடந்து 6 மாத காலம் ஆகுது. ஒரே வீட்டுல இருக்க அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு பேசுறது கேக்குது. அதனால அவங்க தனியா போலாங்கிறீங்களா? திருமணம் செய்த நாள் முதலாக அண்ணனுடைய பாசத்தை மறந்தீர்களா?
நீங்களே கெதி என்று இதுவரையும் நான் வாழ்ந்திருந்தேன். இன்னைக்கு திடீரென்று தனி குடும்பம் போலான்னு நினைக்கிறீங்க. சரி, அவங்களோட மனதில என்ன இருக்குதோ அதுதான் நாள் வரும். இதுக்கு மேல் இருன்னு சொன்னாலும் இருக்க போறீங்க இல்ல, தனி குடி பழகணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? அதனால் உங்களை தனியாக நான் விடுறதுன்னா முதலாக தனியா நான் விட்டு பார்க்கணும் அப்படின்னா இதோ வியாபாரத்துக்கு முன்ன சென்று நான் 1 ரூபாய் கொடுக்கிறேன், இந்த 1 ரூபாயை வைத்து எவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைகிறீங்களா அப்படின்னு பார்த்தாதான், வளர்ச்சி அடைந்தால் தான் இந்த குடும்பத்தை தனி குடும்பமா போனா நீங்க காப்பாத்தீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. பாரத்தை சுமக்க முடியுமா? சுமக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கணும். வியாபாரத்துக்கு போய் வியாபாரம் பண்ணிட்டு வாங்க. ஆமா, அப்புறம் எப்படி வியாபாரம் செய்யுங்க? குடும்பத்தை உங்களால காப்பாத்த முடியுமா முடியாதாங்கிறது தெரியும். அதனால எங்களுடைய விருப்பமே. அதனால தனி குடும்பம் என்றா அது வாரம் எப்படின்றது தெரியாம இருக்க கூடாது. வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி காசு சம்பாதி இந்த குடும்பத்தை காப்பாத்துவீங்க அப்படின்றது உங்களுடைய அதனால இப்பொழுது வியாபாரத்துக்கு சென்று வியாபாரத்தை செய்து அதுல என்ன பலன் கொண்டார்களோ அந்த பலனை வைத்துதான் உங்களை தனி குடும்பமா விட முடியும். அண்ணா, நாங்க வியாபாரத்துக்கு போறதா காசு ஒண்ணுல. அப்படியா? இதோ தருகிறேன் நிரப்பா. பாப்பா அண்ணா அண்ணா இந்தா இதுல 20 லட்சம் ஆகட்டும். 2 பேரும் சென்று எவ்வளவு ஒரு பலனை அடைந்து வரீங்களோ அதை வைத்து உங்களுக்கு தனி குடித்தனம் பண்ண வைக்கணும்பா. சரிண்ணா, போயிட்டு வாங்க. அதாவது ஆளுக்கு 20 லட்சம் கொடுத்திருக்கிறோம். இந்த 20 லட்சத்தை வச்சு நீங்க எவ்வளவு விலை மதிச்சு எவ்வளவு இதுல லாபத்தை கொண்டு வர்றீங்களோ அதை பொறுத்து நீங்க தனியா போறதும் போவதும் பிள்ளைங்க பிள்ளைக்கிறதும் நாங்க பாக்குறோம். போயிட்டு வாங்க பாக்கலாம். வடமதுரை இங்க வாங்கி வெளிநாட்டுல கொண்டு போய் வியாபாரம் செய்யணும். ஐயா, எங்களுக்கு கருவாடு வேணும். கருவாடா? வேணும். மூட்டை மூட்டையா இருக்குது. கருவாடு வேணும்னா பணம் எங்க? பணத்தை கொடுங்க. பணமா? மூட்டை சீக்கிரம் ஏத்தி விடு. நாங்க காசை வாங்கிட்டு தான் பொருள் கொடுப்போம். டேய் வாங்க அண்ணா. அண்ணா சீக்கிரம் கொடுங்க தம்பி, கொடு. நோட்டு கிழிஞ்சு போயிடும். அண்ணா தம்பி யாரா? நீ யாரு? யாரு? கொண்டாடா கொண்டாடா. ஏய், தெம்புல வந்துடைய தம்பி. ஆமா, சுப்புசாமி. ஆமா, இந்த தென்மதுரையிலிருந்து வடமதுரைக்கு வியாபாரம் செய்வதாக இருந்தால் யாருக்கு உரிமை தெரியுமா? யாருக்கு? இந்த அப்பனசாமியை தவிர எங்க நாட்டுல நாங்க வியாபாரமும் கொடுக்கறதில்ல. அப்படி வியாபாரமும் நாங்க நீ வாங்கிட்டு போக முடியாது. அப்படியா?
பணம் 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 அங்க போனோம் பணம் ஐயோ பணம் சாமி தேவி சாமி வியாபாரம் பண்ணிட்டு பணம் என்ன ஆச்சு தெரியுமா அந்த பணம் எங்க சாமி கொடுங்க முதல்ல கொடுத்த பணமும் போச்சு பணத்தை கொடுங்க சாமி வியாபாரம் மற்றவங்க அந்த நாட்டுல நுழையவே கூடாதான் அதியான அடி அடிச்சு பாரு ஐயோ தேவி மண்ண நான் கொடுத்த பணத்தை எல்லாம் சரி அவங்க புடிங்கிட்டு பணம் இருக்காரு அப்படியா ஆமா அப்படி சாமி மட்டும்தான் கடவுள் கொடுப்போம் ஓ அப்பன சாமிக்கு மட்டும் தான் சொந்தம் உங்களுக்கு எல்லாம் சொந்தம் அடியாத அடி அடிச்சு பணத்தை விட்டாங்க புடிங்கிட்டு அடிச்சு அனுப்பி விட்டாங்க மண்ணா இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா நமக்கு தெரியும் தனி குடி போன இல்லவா தனி குடி போனதுனால உடனாகப்பட்டவர் ஆளை வச்சு உங்களெல்லாம் அடித்து கொண்டார் சாமி அடியா அடித்து கொண்டாரு தேவி மண்ணா இதெல்லாம் கொண்டப்பட்ட சூழ்ச்சிதான் தனி குடித்தனம் போனா நீங்க நல்லா பொழைச்சு பணக்காரன் ஆயிருவீங்க வியாபாரத்துக்கு போய் கத்துக்கிட்டா நீங்க பெரிய ஆள் ஆடுவீங்களே அதனால உங்களை வியாபாரத்துக்கு அனுப்பின மாதிரி அனுப்பி பின்னாடியே ஒரு ஆள் அனுப்பி பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு உங்களை அடிச்சு துரத்த சொல்லி அவர் ஆள் அனுப்பிட்டாரு உங்களுக்கு ஒரு நாளா இருந்து கண்ணா அப்பனுக்கு அப்பனாந்து நீங்க என்ன சொல்றாங்கன்னா வியாபாரத்துக்கு போன இடத்துல திருட மரவன் எல்லாம் வரல பணத்தை புடுங்கல சரி இதுக்கு அண்ணன் அனுப்பி வச்ச ஆளாதான் இருக்கணும் ஆமா அப்படியே தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அவங்க அண்ணன் அனுப்பி வச்சு பணத்தை வேற ஆள் அடிச்சு புடுங்கின மாதிரி இருக்கணும் ஆனா உங்களை வளர விடாம பண்றது உங்க அண்ணன் இருக்குமா அண்ணன் அடிச்ச வேலை தான் அந்த வேலை அப்படின்னு அண்ணன் காலையே தின்னாங்க அண்ணன் செஞ்ச வேலை தான் அந்த வேலை அதனால என்ன பண்ணலாம் அதனால நல்ல ஐடியாவை சொல்லுங்க மண்ண அதனால இப்ப என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என்ன செய்ய வேண்டும் அக்கா வாங்க இது இப்படியே விட்டா ஆகாது இப்படியே விட்டா நாம படைக்க முடியாது பார்க்க முடியுமா அதனால தெரியுமா என்ன செய்யணும் தெரியுமா வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கழகு ஆமா எப்ப தந்தாள் வச்சு அடிச்சு அடிச்சாரோ பணத்தெல்லாம் விடுவாரோ அப்பேற்பட்டால கொல்றதே நல்ல விஷயம் அக்கா இதுக்கு என்ன வழி தெரியுமா கொன்னுட்டா நாம நிம்மதியா நாமளே இதே பொறுக்கணும் அப்புறம் அதனால நீங்க ராஜா என்ன பண்ணணும் நம்ம கணவராகப்பட்ட வியாபாரத்துக்கு பொறுப்படுவார்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாதம் உண்டுவார்கள் அதனால நம்ம சாதத்துல விஷம் வச்சு கொடுத்துட்டா நாம ரெண்டு பேரும் வைக்கிற சாதத்துல விஷத்தை வச்சு ஆமா அவங்க தம்பி கிட்ட சொல்லணும் எதுக்கு உங்க அண்ணனுக்கு இந்த சாப்பாட்டை கொடுங்க ரொம்ப நாளா சாப்பிட மாட்டான்னு உங்களை பிரிஞ்சதுனால இந்த சாப்பாடு அவர் சாப்பிட்டோம் உங்க அண்ணி கொடுத்த சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம கணவராகட்ட சொல்ல வேண்டும் சொல்லி கொடுத்தா இந்த சாப்பாடை சாப்பிட்டோன்னா அவன் அங்கேயே செத்துருவான் அப்படி ஆகட்டும் நாம நல்லா ஆமா படிக்கணும் சாமி மண்ணா மண்ணா என்னம்மா வியாபாரத்துக்கு புறப்படுவீங்களா ஆமா அதனால உங்களுக்கு தயிர் சாதம் மோர் சாதம் புளி சாதம் எல்லாம் கட்டி கொடுப்போம் சரி தயிர் சாதம் மோர் சாதம் எல்லாம் நீங்க சாப்பிடுங்க புளி சாதத்துல விஷம் வச்சு கொடுக்குறோம் எதுக்கு சொல்றது மட்டும் உங்களுக்கு சாமி கேட்க கூடாது இதெல்லாம் கேட்கவே கூடாது நீங்க பாவம் இல்ல அதனால உங்க அண்ணன் நீ கொடுக்குற சாப்பாடு அண்ணன் சாப்பிட்டு வரல அதனால நான் கொடுக்குற சாப்பாட்டை உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துருங்க நீ உங்க அண்ணன் கொண்டாடுற சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க என்ன காரணம் கல்யாணம் பண்ணிட்டு அதனால தம்பி போட்டாச்சு செய்த சாப்பாட்டை அண்ணா நீ சாப்பிடு அண்ணா எங்க அண்ணி கல்யாணம் பண்ணதுல இருந்து நானும் எங்க அண்ணி சமைச்சு போட்டேன் அதனால அந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுங்க சரி அப்படியே ஆகட்டும் தம்பிங்களா வியாபாரத்துக்கு பணி இல்ல எங்க பணம் கொண்டாங்கப்பா எவ்வளவு சம்பாதிச்சு பார்க்கலாம் அண்ணா அங்க என்ன செய்யணும் தெரியுமா அப்புசாமிக்கு மட்டும்தான் இங்க கருவட்டு வியாபாரம் மற்றவங்களுக்கு யாருக்கும் இல்லைன்னு சொல்லி தருவோம் அப்படின்னு சரிப்பா அடிச்சடி விட்டாங்கண்ணா தம்பி பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு அப்பண்ண சாமிக்கு மட்டும்தான் கொடுப்போம் மற்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால இப்ப வாங்க என்னோடயே வாங்க போலாம் உங்களை எல்லாம் கொண்டு போய் வடமதுரையில எல்லாத்தையும் நான் அறிமுகப்படுத்தி வச்சுட்டா அதன் பிறகு உங்களுக்கு கருவாட்டு கொடுப்பாங்க அப்படியே ஆகட்டும்ண்ணா என் தம்பிகளுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதனால போய் அவங்க வீட்டுல சாதம் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா வெகு தூரம் போகணும் சாதம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க நான் பொதி மாட்டை எடுத்து பூட்டிட்டு பொதி மாட்டு மேல சாக்கடையில எடுத்து போட்டுட்டு நானும் உன் அண்ணிட்ட கட்டி சாதம் வாங்கிட்டு வரேன் அப்படியே ஆகட்டும் சுவாமி
சுவாமி. இதோ தமைமா கோணத்துக்கு ஆ. வியாபாரத்தை சென்றவங்கள சரி. அடித்து ஒழித்து விட்டார்களாம். ஆ. ஏன்னா ஆ. கல்லறை போல் தெரிந்த முகமாக இருந்தால் மட்டும்தான் வியாபாரம் கொடுப்பாங்க. ஆ. இவங்க போனவங்க கல்லறை போல் இருந்ததுனால ஆ. அடித்து ஒழித்து விட்டு சரி. பணத்தை பண்ணிட்டாங்களாம். ஆ. அதனால இவங்களை கூட்டி போய் அறிமுகப்படுத்தணும். ஆ. இப்ப நான் இப்பொழுது வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கு புறப்பட போறேன். வேண்டுமா? எனக்கு கட்டி சாதம் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா ஆ. அந்த சாதத்தை வைத்து ஆ. நம்ம பொதிமாட்டை முன்ன ஆ. கூட்டமா பொதிமாட்டை தீபாவளத்தை காட்டி ஆ. அனுப்பிவிட போட்டோம். அதுக்கு அப்படியே எடுத்து வருகிறீங்க. சரி மன்னா இப்போது கருவாட்டு வியாபாரத்துக்கு போக வேண்டும். சரி அதனால சாதம் ரெடியாச்சா? மட்டும் ரெடியா பண்ணாங்க. அண்ணா என்ன சொல்றாரு தெரியுமா மன்னா? இந்த வடமதுரையில சரி இந்த கருவாட்டு வர்களுக்கெல்லாம் சரி இன்னும் அறிமுகப்படுத்தணும். அப்படியா? வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லியாரு. சாதம் கொடுங்க. இன்னும் ஒன்னாவது கருவாட்டு வாரத்துக்கு கூப்பிட்டாரா? ஆமா. அதனால எல்லாம் சேர்ந்து போட கொடுக்கிறோம். ஆ. இந்த சாதத்துல விஷம் வச்சு இருக்கிறோம். ஆமா. இதை பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு ஒன்னடத்து கொடுங்க. சாமி, அப்படி சாப்பாடு நீங்க சாப்பிட கூடாது. சாதத்தை வந்து நீங்க சாப்பிட கூடாது. சாப்பிடணும். ஒண்ணே சாப்பிடணும். நீங்க சாப்பிட வேண்டும். அப்படியே இருக்கட்டும். புறப்படுகிறோம். அப்படியா? அப்படி ஆகட்டும். ஆமா. ஆகட்டும். அண்ணா அண்ணா ஆ. சாதம் சமைத்து வைத்து விட்டோம். சரி சாதம் சமைத்து கொண்டு வந்துருங்க. இப்ப புறப்படலாமா? தேவி அண்ணா. இதோ பொதிமாடு கொண்டு வந்துட்டு ஆமாங்க. இந்த பொதிமாடை கூட்டிட்டு நான் வியாபாரத்துக்கு போயிட்டு ஆகட்டும். வரமா எங்க சாதம் அடடா உட்காருங்க இதுக்கு மேல. அட உட்காருங்க. இனிமேல் கதைங்க. பார்த்தா ஆ, கட்டு சோறு. சரி சுவாமி, அம்மா தாயே பிரியடிச்சு அதாவது எங்களுடைய வியாபாரம் நல்லபடியா முடியணும். அதனால நாங்க கொண்டு வர வியாபாரம் அனைத்தும் சீரும் சிறப்பாக வியாபாரம் முடியணும். என் கணவருக்கு நிறைய பணங்கள் சேரணும். அனைவற்ற பேருக்கும் நல்லா இருக்கணும். தாயே பொதிமாடு அதாவது என் கணவன்மார்களுக்கு 3 பேர் வராங்க. அவ்வளவுதான் என் கணவரும் எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா நம்மளுடைய நாட்டுக்கு திரும்பி கூட்டிட்டு வரணும். சரியா? பத்திரமா போயிட்டு வாங்க. போலாமப்பா? கண்ணா நம்ம வடமதுரை தாத்தத்திலே
இந்த அருணத்தை காலவழியை தாண்டனா வடமந்திர தேசம் வந்துடும். அதனால இதோ பொதிமாடு போய் கொண்டிருக்குது. பொதிமாடு நடந்து வந்த நேரத்துல பொதிமாட்டுக்கு தீவனம் கொடுக்கணும். அகடுகள் சிகிடுவார இதோ நடுவருக்கு புளியின் நோப்பு. இந்த புளியின் நோப்புல இந்த மாட்டை கொஞ்ச நேரம் கட்டி வைத்து இந்த மாட்டுக்கு தீவனம் கொடுத்துட்டு அதன் பிறகு போகலாம். நாம போறதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம் இல்லையா சாதம், இந்த சாதத்தை கொஞ்சம் சாப்பிட்டு விட்டா நாமளும் நடக்கிறதுக்கு சென்பா இருக்கும். அதனால இதோ பார், நான் நீராடி வருகிறேன். அவன் நீராடி வந்து இந்த சாதத்தை சாப்பிட்டு அந்த பிறகு போலம்பா என்ன மாட்டை பிடிச்சி கட்டி சாதம் கொடுங்கப்பா. அண்ணா நீங்க சென்று குளிச்சிட்டு வாங்க. நானும் குளிச்சிட்டு வந்து சாப்பாடு சாப்பிடலாம். ஆமா தம்பி, இதுதான் தக்க சமயம். ஆமா, அண்ணி செஞ்ச சாப்பாட்டு நாம சாப்பிட வேண்டும். நீ கவலையே படாத, நாம கொண்டாந்து இன்னொரு ஐடியா. சின்ன வயசுல இருந்து ஒன்னும் உங்களை மடி மேல உட்கார வச்சு ஊட்டினாரு. ஆமா, நீ நம்ம அண்ணனை கூட்டி விடணும். அண்ணா சின்ன வயசுல இருந்து உங்க கையில சாப்பிட்டோம், இன்னைக்கு வந்து நாங்க உனக்கு ஊட்டி விடுறோம் அப்படின்னு சொல்றேன். அண்ணா குளிர்ச்சி நீராடி குங்குமம் போட்டுட்டு வந்து விட்டோம். இதோ நம்ம நீராடி வந்துட்டோம். இதோ வழக்கம் போல இந்த கிணத்து மேட்டில தான் உட்காந்து நான் சாப்பிடுவது வழக்கம். இந்த கிணத்து மேட்டை உட்காந்து சாப்பிடலாம். அவங்க சாப்பாடு எடுத்து அவங்க சாப்பாடுப்பா. அண்ணா வர சாப்பாடுக்கு நாங்களும் தான் கொண்டாந்து இருக்கிறோங்க. சரிப்பா அண்ணா. அண்ணா நாங்க சின்ன வயசுல இருந்து சரி எங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் அண்ணி கண்ணியாகவும் நாங்க சாப்பிட்டுங்க. சரி அண்ணி கையால இப்ப நாங்க சாப்பிட்டு 6 மாத நாளை போச்சு. சரி அதனால இந்த சாப்பாட்டை நீ பாரு தலையமைச்ச நீ எங்க வீட்டு சாப்பிடவே இல்லை. சரி அதனால எங்க சாதத்தை நீ சாப்பிடு. அண்ணா அண்ணி சாதத்தை நான் சாப்பிடுறேங்க. அண்ணி செஞ்ச சாப்பாடு 6 மாசம் ஆகுது சாப்பிட்டு. சரி இருந்தாலும் அண்ணி சாப்பாடு எங்க கொடுத்துருக்குறாங்க, கொண்டா நானும் சாப்பிடுறோம். அண்ணா இந்த சாப்பாடு நீ சாப்பிடுங்கண்ணா. தம்பி, இது நாள் வரலாம் உங்களுக்கு எல்லாம் நான் ஊட்டிட்டு இருந்தேன், ஊட்டி சாப்பிட வைத்தேன். இன்று மட்டும் ஆசையா இருக்குதுன்னா சாப்பாடுங்களா? அதனால் எங்களை ஊட்டி வளர்த்தின இன்னைக்கு ஒரு நாள் ஆசையா இருக்குது. எங்க வீட்டு சாதம் கொண்டு வந்திருக்கிறோம். எங்க வீட்டு சாதத்தை உனக்கு நான் ஊட்டி பார்க்கணும், ஆசை தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஊட்டி விட்டுல. சரி 25 வருஷ காலமா. ஆமா, அதனால இன்றைக்கு உனக்கு விட்டுல எங்களுக்கு ஆசை. அப்படியா? என் தமையமார் கையிலே ஊட்டி சாப்பிடுவதற்கு எனக்கு ஒரு பெருமை தான் இருக்கட்டும். ஆகட்டும் நம்பி, ஊட்டுங்கப்பா. தம்பி என்ன இருக்குது ஞாபகம் தானே அண்ணா? Yeah,
ஒரு படி சாதம் தன்னாய உள்ள உணருது, 2 படி சாதம் தன்னாய நாவெல்லாம் வறண்டு போகுது, 3 படி சாதத்தை எடுத்து 3 படி சாதத்தை ஊட்டும் பொழுது என் மூச்செல்லாம் அடைக்குது. தம்பி சுப்பண்ணா குப்பண்ணா, கண்ணத சாதத்தில வைத்த